சமநிலை என்ற உங்களுடைய இயல்பை முற்றிலும் குலைத்த ஒரு காலமாக நிச்சயமாக இருந்திருக்கும். எப்பொழுதுமே அமைதியாக வாழணும், யாரிடமும் தேவையில்லாமல் சண்டைப்படக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொண்டே இருந்திருக்கும். இது உங்களுடைய மனநிலையவே நிச்சயமாக மாற்றியிருக்கும். நான் யார் என்பதையே உங்களை மறக்க வைத்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க எப்போதுமே எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. யாரிடமும் தேவையில்லாம சண்டைப்படக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள்ல பேசவும் கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே வாழ்ந்து வந்து கொண்டிருப்பீங்க. இது வரைக்கும் யாருக்கும் கெடுதல் கூட நீங்க நினைக்க மாட்டீங்க. அவன் நல்லா இருந்தா அப்படின்னா அது அவனுடைய வாழ்க்கை. அதை நம்ம பொறாமைப்பட்டு நமக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அதே ஒரு நேரத்துல நீங்க நம்பியவங்க உங்களை ஏமாற்றிய அனுபவங்கள் உங்களை உள்ளுக்குள்ள உடைத்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது, உள்ளுக்குள்ளேயும் இருக்க முடியாது. என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி கொண்டே இருக்குங்க. நீங்க நம்பியவங்க கூட உங்களை ஏமாற்றிய அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் நீங்க உயிருக்கு உயிராக நெருக்கமாக வைத்திருந்த சில உறவுகள் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களை நினைத்து நீங்க மிகவும் வருத்தம் அடைவீங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நம்ப வைத்து கழுத்து அறுத்தன்னு சொல்லுவாங்க அல்லவா? கூடவே இருந்தாம்பா, கூடவே இருந்துட்டு என்கிட்ட எதையுமே கூறல, எனக்கே அவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கூடவே இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சில சம்பவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க கொடுத்த மதிப்பு, அக்கறை, நம்பிக்கை இதையெல்லாம் சிலர் தவறாக கூட பயன்படுத்தி இருக்கலாம். தவறாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலும் அது தேவையில்லாத எண்ணங்களை நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிலர் உங்களுடைய முதுகில் குத்தி இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் உங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்க ஏற்படுத்தினாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. நம்ம கூடவே தானே இருந்தாங்க, நம்ம கூடவே இருந்தா அவங்களும் நல்ல மனிதர்களாக இருப்பாங்க அப்படின்னு அவர்கள் மீது நீங்கள் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை வைத்திருந்தீங்க. ஆனா அவங்க அந்த ஒரு எண்ணத்தை இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏமாற்றி விட்டு உங்க கூடவே இருந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பாங்க. இதையும் உங்களால மறக்கவே முடியாது. இன்னும் சிலர் நேரில் சிரித்து பழகியிருப்பாங்க, ஆனால் பின்னால் உங்களை தவறாக பேசியிருப்பாங்க. முன்னால் பார்க்கும் பொழுது நீங்க தான் நல்லவங்க அப்படின்னு உங்களை புகழ்ந்து பேசி பின்னால் போயிட்டு மற்ற நபரிடம் இவன மாதிரி ஒரு கெட்டவன் யாருமே கிடையாது அப்படின்னு உங்களை பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி பச்சோந்தி குணம் கொண்ட ஒரு நபர்களும் உங்க கூடவே இருப்பாங்க. அவங்க யார் என்று பார்த்து அவங்க உடனே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்குங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் உங்களை யாரையும் நம்ப முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும். இதனால நல்ல மனிதர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு கெட்ட மனிதர்கள் யார் என்பதை நீங்க பேசும் பொழுதே அறிந்து கொள்ளலாம். அதுக்கு நீங்க நன்றாக பேசணும், கவனித்து பேசுங்கள். அந்த மனிதர்களை நீங்கள் அறிந்து அவர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு துரத்தி விடுங்கள். அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சனி பகவான். இந்த இப்பொழுது நான் கூறின எல்லா விதமான செயல்களுக்கும் நடந்ததற்கு காரணமாக இருப்பது சனி பகவான் மட்டும்தான். சனி பகவான் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ராசியில புகுந்து விட்டார். இதனால உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் முழித்து கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்களும் சில ஏமாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகி இருக்கும். இந்த சனி பகவான் துலாம் ராசிக்கு ஒரு நீதிபதி மாதிரி வேலை செய்து கொண்டிருப்பார். ஏன் இப்படி கூறுறேன் அப்படின்னா, நீங்க செஞ்ச நல்லதுக்கும் நீங்க அனுபவித்த கஷ்டத்துக்கும் ஒரு பேலன்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை சோதிப்பார். நீங்க இது வரைக்கும் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மைகள் பண்ணீங்க, யாருக்கெல்லாம் கெடுதல்கள் பண்ணீங்க, எல்லாத்தையும் சோதிச்சு பார்ப்பார். எல்லாத்தையும் ஒரு தராசலை வச்சு எடையை பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கணும், எந்த அளவுக்கு கெடுதல்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து அதற்கேற்ற வகையில உங்களுக்கு கெடுதல்களையும் நன்மைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு இடத்துல தான் சனி பகவான் உங்களுக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இதற்கான ஒரு வேலைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டும் இருக்கிறது. இப்ப சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மிகுந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? உங்களை நீங்க நம்புறது. மற்றவங்களை நீங்க நம்பாம உங்களை நீங்க நம்பி உங்களுடைய வேலைகள்ல நீங்க இறங்குங்க. அதுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். மற்றவங்களை நம்பி உங்களுடைய வேலையில நீங்க இறங்கும்போது போதுமான அளவுக்கு வெற்றியும் கிடைக்காது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உங்கள் மீதும் இருந்தும் குறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றங்கள் மட்டுமே மற்றவங்களை நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டு கொண்டிருக்கும். உங்களை ஒரு பிராக்டிக்கல் மனிதராக நிச்சயமாக மாற்றியிருப்பாங்க. அதனால தாங்க இந்த ஒரு காலத்துல நீங்க சந்தித்த ஏமாற்றங்கள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நம்ப முடியாத அளவுக்கு பிரச்சனைகளையும் நிச்சயமா உருவாக்கியும் இருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பண விஷயத்துல கூட நீங்க ஒரு சந்தோஷத்தை தேடுவீங்க.
எப்பொழுதுமே எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும். அதிகமான பணம் எனக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் போதுமான பணம் ஒரு குடும்பத்தை ஓட்டுவதற்கு எந்த அளவுக்கு பணம் வேணுமோ அந்த பணம் இருந்தாலும் போதும். இல்லை அப்படின்னா கடன் இல்லாத எனக்கு ஒரு வாழ்க்கையை மட்டும் கொடு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அளவுக்கு நல்ல நல்ல வருமானங்கள் நிச்சயமா சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அது உங்களுடைய கையில் தங்கியிருக்காது. அந்த வருமானமானது வந்து அப்படியே மருத்துவ செலவுக்காகவோ இல்ல அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு அப்படியே உங்களுடைய கையில் இருந்து விலகி இருக்கும். அந்த ஒரு வருமானம் ஏன் வந்தது என்ற ஒரு கேள்விக்கு கூட நீங்க ஆளாகி இருப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள், ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பண பிரச்சனையில ஏற்பட்டிருக்கும். சிலர் மீது நீங்க நம்பிக்கை வைத்து முதலீடு பண்ணியிருப்பீங்க. அந்த முதலீடு பண்ணி நல்ல லாபம் வரும் வரைக்கும் அவங்க உங்க கூட தொடர்புல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு முதலீடு போக போக உங்களுக்கு இறுதியில நட்டத்தை மட்டும் கொடுத்திருக்கும். அப்படி போன உடனேயும் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருந்த தொடர்பை அவங்க அப்படியே துண்டிச்சிருப்பாங்க. துண்டிச்சு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் அவங்க செய்து கொண்டு இருந்தாங்க. வேலை இடத்துல உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு மதிப்பானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம தான் இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய அந்த இடைப்பட்ட நாள்ல நிச்சயமா அதற்கான ஒரு மதிப்பானது கிடைக்கும். இது உங்களுடைய மனதளவுல பாதித்துக் கொண்டிருந்திருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய மதிப்பை நீங்க பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, மதிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம், யாரிடம் அதனை எப்படி நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் உருவாகும். உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானின் சக்தியானது அதிகரிக்கும். இது சனி பகவானின் கடினமான ஒரு தாக்கத்தை மெதுவாக உங்களுக்குள்ள வர செய்யும். அதாவது இதுவரை இருந்த கஷ்டங்கள் மெதுவாக உங்களுக்கு குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையானது கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகும். இந்த 5 நாட்களுக்குள் இடைப்பட்ட நாட்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? முதல் நாள்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்க இதுவரை நடந்த விஷயங்களை தெளிவாக அனலைஸ் பண்ணுவீங்க. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு அதுக்குன்னு ஒரு முடிவானது உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிந்து வைத்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்கால முடிவுகளை இந்த ஒரு நாள்ல நீங்க எடுப்பீங்க. 2வது நாள்ல ஒரு புதிய தொடர்பு உங்களுக்கு உருவாகக்கூடிய நாளாக இருக்கும். இந்த புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு நபர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நிச்சயமா கொண்டு வருவார். அது வேலை இல்லைன்னா தொழில் தொடர்பானதாக நிச்சயமாக இருக்கும். 3வது நாளில் உங்களுக்கு பண விஷயத்துல நல்ல ஒரு நாளாக இருக்கும். எதிர்பார்க்காத பணவரவு உங்களுக்குள்ள ஏற்படும். ஒரு அது உங்களுடைய மன அழுத்தத்தை நிச்சயமா குறைக்கும். பணத்தை பற்றி எடுத்த ஒவ்வொரு டிசிஷனும் இனிமே சரியானதாக மாறும். 4வது நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு எமோஷனல் பட்ட ஒரு நாளாக இருக்கும். நீங்க இதுவரை உங்களை காயப்படுத்திய விஷயங்களை இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதை விட்டு விடுவீங்க. இந்த ஒரு நேரத்துல தைரியமான ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதனை எப்படி நான் கடந்து வந்தேன் என்று உங்களுக்குள்ளே உணர்ந்துவிடும். 5வது நாளாக ஒரு திருப்பு முனைக்கான ஒரு நாளாக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு முன்பு வந்து நிற்க வைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்க எடுத்த ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபியூச்சரை நிச்சயமா தேடி கொடுப்பதாக இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்கள் வந்து உங்களுடைய அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போவாங்க. நீங்க இதுவரைக்கும் சந்தித்த துரோகங்களை மறக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல உறவுகளாக நிச்சயமாக கிடைப்பாங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தேடி கொடுப்பதற்கும் நிச்சயமாக உதவுவாங்க. பண விஷயத்துல நீங்க மெதுவா நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிப்பீங்க. பழைய பழைய நிலை பழைய பல நிலைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல இன்கமும் நிச்சயமா கிடைக்கும். நீங்க இது வரைக்கும் நினைத்தாலும் அடைய முடியாத ஒரு உயரத்தை இந்த ஒரு நேரத்தில் உங்களால சாத்தியமாக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீங்க இப்போது உங்களை நீங்க நம்பி இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உயர்வீங்க. யாராலும் எளிதாக உங்களை ஏமாற்ற முடியாது இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில். எனவே துலாம் ராசி அன்பர்களை நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் வீண் போகாது. இது உங்களை ஒரு புதிய ஒரு மனிதராக மாற்றும். சனி பகவான் உங்களை இதுவரைக்கும் சோதித்தார் இல்லை என்று கூற மாட்டேன். ஆனால் இப்போது அவர் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நிலையில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது ஒரு புதிய ஒரு பாதையை நோக்கி செல்லப் போகிறது. அந்த ஒரு பாதை நிம்மதி சமநிலை வெற்றி நிறைந்ததாக நிச்சயமாக இருக்கும். நீங்க ஜெயிப்பது உறுதி. ஏன் அப்படின்னா இப்போதும் நீங்க அனுபவம் கொண்ட சமநிலை கொண்ட வலுவான ஒரு மனிதராக மாறிவிட்டீங்க. இதனால நீங்க ஜெயிப்பது உறுதி.
ஆனால் அது எப்படி ஜெபிக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.